Welcome to Rethika's Just My Way. Who doesn't want to have a beautiful, moisturized, glowing skin? Adukku go bananas. Banana is rich in vitamins, rich in biotin, rich in antioxidants. So summa nama banana va mash panni mogathla potale avoid eyes. Mogathla potale பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணால். இப்போ நான் காமிக்கிற பேக்கு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதை இன்னும் ரிச்சான ஒரு பேக்காக பண்ணுறோம். வாங்க இந்த பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பனானா பியூரி இருக்குது, ஹனி இருக்குது, யோகர்ட் இருக்குது, மில்க் பவுடர் இருக்குது, லெமன் வந்து ஆப்ஷனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஆன்டி பிக்மெண்டேஷன் மாஸ்க். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம வாயை சுற்றி நமக்கு பிளாக் கலரில் பிக்மெண்டேஷன் வரும், நோஸ் கிட்ட வரும். இது வந்து ஏஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அண்ட் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் போடாமல் சன்னில் போனாலும் நமக்கு பிக்மெண்டேஷன் வரும். நான் இப்போ காட்டுற மாஸ்க் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையுமே இராடிகேட் பண்ணும். அதனால தான் இந்த மாஸ்க் ரொம்ப ஸ்பெஷல். வாங்க இந்த மாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பனானா. இந்த பனானாவை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு இப்படி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. சொன்ன மாதிரி பனானாவில் உங்களுக்கு ஃபாஸ்பரஸ், பயோட்டின், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சரை அதை அப்படியே லாக்இன் பண்ணி வச்சுக்கும். ஹனியோட எல்லாமே நமக்கு தெரியும். இட்ஸ் ரிச் இன் கொலாஜன் அண்ட் அகெயின் ஹனி போட்டால் நம்மளோட சின்ன சின்ன ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ப்ளீச் ஆகும். ஸோ ஹனி இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஃபேஸ். இப்போது யோகர்ட் நமக்கு தெரியும். இட்ஸ் காட் லாக்டிக் ஆசிட். இப்போது இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா நம்ம ஃபேஸை லைட்டன் பண்ணும். அதாவது நம்ம ஃபேஸில் ஏதாவது மார்க்ஸ் இருந்ததுன்னா, ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் லைட்டன் பண்ணி நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணும். இப்போது இது மூணுமே போட்டிருக்கேன். அந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ வெரி வெரி ஆப்ஷனல் திங். சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதோட pH ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆஸ்ட்ரஜென்ட். இது நேச்சுரல் ஆஸ்ட்ரஜென்ட். சில பேருக்கு அது சூட் ஆகாது. அப்படியே நீங்கள் போடணும்னு டிசைட் பண்ணால் கூட டோன்ட் புட் மோர் தென் 2 or 3 drops. அதுக்கு மேலே நமக்கு லெமன் வேண்டாம். ஸோ ஒரு 4-5 ட்ராப்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். நீங்கள் அதை எவ்வளோ போடுறீங்க பொறுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளால் அதை ஃபேஸில் போடும்போது ட்ரிப் ஆகுங்கிறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மில்க் பவுடர். எந்த மில்க் பவுடர் நான் யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் வந்து 10 rupees தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மில்க் பவுடர்ஸ் கிடைக்கும். இட்ஸ் வெரி வெரி சீப் அண்ட் இந்த மாதிரி சின்ன சாஷேஸில் கிடைக்கும். நான் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். எனி பிராண்ட் இஸ் ஓகே, எனி மில்க் பவுடர் இஸ் ஓகே. ஸோ இது என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ யுவர் பேக் இஸ் ரெடி. இது ஆன்டி ரிங்கிள், ஆன்டி பிக்மெண்டேஷன் ஃபார் அ எக்ஸலண்ட் க்ளோயி ஃபேஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை once in 15 days or once a week நீங்கள் இதை போடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அண்ட் பனானா வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது. ஹேருக்கு நல்லது, பஃபி ஐஸ்க்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ப்ளீஸ், நான் உங்களுக்கு இந்த மாஸ்க் என் முகத்தில் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஆன் மை ஃபேஸ். இப்போ நான் பனானா மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன் என் ஃபேஸில். I told you it's an anti-pigmentation mask. லெமன் வந்து ஐ கேவ் இட் யூ as ஆப்ஷனல். ஆனால் நான் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். எனக்கும் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். பட் லெமன் இஸ் வெரி குட் இன் விட்டமின் C, and vitamin C is very essential for your face. So I didn't want to miss out on that totally. ஸோ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. Again and again I tell you, don't miss out on your neck. ரொம்ப திக்காக போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இட் கேன் பி தின். பஃபினஸ் குறைக்கும். ஸோ கண்ணுக்கு போடுங்க.
இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பனானாக்கு வந்து அந்த தன்மை இருக்குது, பஃபினஸை குறைக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஸோ ஐம் ஆல் செட். கிவ் 15 to 20 minutes and wash it off. நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது என் மாஸ்க் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வாஷ் ஆஃப் மை மாஸ்க். நல்லா நீங்கள் சாஃப்டாக அதை ஸ்ட்ரோக் பண்ணியே யூ கேன் ஜஸ்ட் வாஷ் இட். You can see immediate result. பாருங்கள், இம்மீடியட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸில் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன், எவ்வளோ நல்ல ரிசல்ட் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இட் இஸ் அன் ஆன்டி பிக்மெண்டேஷன் மாஸ்க். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Rethika's Just My Way.